வந்து நான் சொல்லலை சரியா, என் தங்கச்சிக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து ஒரு சில அதுவும் நம்ம எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என் தங்கச்சிக்கு தான் தெரியும், அவளுக்கு கூட என்ன முழுசாக தெரியாது. 1 2 தான் சொன்னேன். அதுக்கே அவள் அழுதுட்டாங்கிறனால நான் வந்து சொல்லலை அந்த விஷயத்த. என் மனசுக்குள்ளே அதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறனால தான் எனக்கு யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாருக்கு என்ன செய்யணும், யார் நம்ம கூட இருந்தே குளிப்பறிக்கிறாங்க. ஒரு மெச்சூர் சொல்கிறீங்க இல்லையா, அக்கா நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கீங்க, அக்கா நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கீங்க, டக்குன்னு வந்து இப்போ கதவை சாத்துப்பா, டக்குன்னு வந்து எல்லாத்தையுமே யாரையும் நம்ப மாட்டேங்கிறீங்க, எப்படிக்கா அந்த மெச்சூர்னு கேட்குங்களேன். இந்த மெச்சூர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பட்ட அந்த கஷ்டமும் அந்த வழிகளும், என் வாழ்க்கையில் கடந்து போன சில ஆண்களும், சில பேர் ஏமாத்திய பெண்களாகவும் இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம், அது காதலாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், இல்லை சுகத்துக்காக இருக்கலாம், இல்லை பணத்துக்காக இருக்கலாம், காமத்துக்காக இருக்கலாம். ஆனால் மறக்காதனால தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு பக்குவமாக இருக்கேன். நான் அதை மறந்துருந்து இன்றைக்கி என்கிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு ஒரு ஆணவத்தில் வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் நான் முன்னேறி இருக்கவே முடியாது, ஜெயிச்சிருக்கவே முடியாது, இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு பாடமாக தான் சொல்கிறேன். கடந்து வந்த பாதையவோ உங்களுக்கு துரோகம் பண்ணவனையோ மறக்கவே மறக்காதீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களா